வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம குக்கரில் ஒரு விசில் சத்தத்தில் பூசணிக்காய் கூட்டு அருமையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஈஸியாகவும் குயிக்காகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்வோம் பார்ப்போம். இப்போ பூசணிக்காய் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தேங்க. அதை நல்லா கழுவிட்டு நம்ம தோலில் சீவிடலாம். நம்மளுக்கு தேவையான பார்ட் மட்டும் எடுத்துப்போங்க. இதில் தோல்லாம் சீவி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது ஒரு சின்ன குக்கரில் போட்டுடலாம். போட்டுட்டு 1/4 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி ஊற்றிடலாங்க. நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே 3 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. அந்த கிண்ணத்தோடையே இது உள்ளே வச்சுருவாங்க. வச்சுட்டு நம்ம மூடிட்டு ஒரே ஒரு விசிலுங்க அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஒரு விசில் வெயிட் போட்டு இறக்கிடுவோம். இப்போ இதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவு தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 இல்லை ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிடுவோம். கொஞ்சம் தண்ணி கூட இதில் ஊற்றிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பூசணிக்காயும் நல்லா இறக்கிட்டாங்க. பருப்பு நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு தாளிச்சிடலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா செவந்ததும் வேக வச்சுருந்த பூசணிக்காய் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வேக வச்சது கடலைப்பருப்பு இதில் சேர்த்துட்டு இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கலந்துடலாம். அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா விழுது, தேங்காய் விழுது அதை இதில் சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு கொதி வரட்டுங்கன்னு மூடி வச்சுருவோம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோங்க. இறக்க போகிற டயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் மேலே அப்படியே ஊற்றிட்டு கலந்துட்டு இறக்கிடுவோம். சூப்பரான பூசணிக்காய் கூட்டு ஈஸியாக அந்த குக்கர்லேயே நம்ம ஒரு விசில் சவுண்டில் செய்யலாங்க. டேஸ்ட்டாகவும் செய்யலாம். நீங்கள் இதை ஒரு முறை இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.